கர்த்தருக்குள் பிரியமான சௌர சௌரிகளே, கோழிக்கோட் டிவியினுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பு நிகழ்ச்சியிலே வளமை போன்று வேத புத்தகத்திலே இருந்து ஒரு சிறிய சம்பவத்தை நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்த அம்சத்திலே நாங்கள் கடந்து செல்வோம். இந்த வேத புத்தகத்திலே 2 நாளாகம புத்தகத்திலே 33வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. மனாசே என்கின்ற ராஜாவினுடைய காரியமான பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட சம்பவம் இப்படி சொல்லுகிறது. மனாசே ராஜாவாகின்ற போது 12 வயதாகிருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளிலே பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் எருசலேமுக்கு தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் என்று 2 நாளாகம புத்தகம் 33ஆம் அதிகாரத்திலே மனாசே என்கின்ற அந்த யூதாவின் ராஜாவை குறித்த காரியங்கள் பதியப்பட்டிருக்கின்றது. அந்த மனாசே அந்த காலங்களிலே அவன் நினைத்திருக்க கூடும். ஒருவேளை அவனை நினைக்கவே அவனுக்கு மிகவும் வெறுப்பாக இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாவினுடைய தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மனாசையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்தர் தன்னை மன்னிக்க மாட்டாரோ என்று ஏங்குகின்ற கடந்த கால சம்பவங்களை நினைத்து மனங்கசந்து அழுகிற ஒரு மனாசையாக ஒரு ராஜாவாக காணப்பட்டாலும் அந்த ராஜாவினுடைய கடைசி கால இந்த ஜெப வேளை ஒரு சிறையிலே அடைக்கப்பட்ட நேரமாக காணப்படுகின்றபடியினால் அநேக தருணங்களிலே அந்த நேரங்கள் அவனுக்கு கிடைத்திருக்கும். தன்னுடைய பழைய வாழ்க்கைகள், தன்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கைகள், தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் அங்கே நினைத்து அவன் எல்லாவற்றையும் சிந்திப்பதற்கு போதிய அளவு அவகாசம் அந்த ஜெயிலே சிறைச்சாலையில் இருந்தபடியினால் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து மனங்கசந்து அழுதான் என்று வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வளவுக்கும் மனசனுடைய தகப்பனார் எசேக்கியா ராஜா உண்மையிலே இந்த வேத புத்தகத்திலே யூதாவின் ராஜாக்களிலே மிகவும் தலை சிறந்த ஒரு ராஜாவாக இருப்பது மட்டுமல்ல, கர்த்தர் அவனுக்கு கூட்டி கொடுத்த ஆயுசு நாட்களான அந்த ஆயுசு நாட்கள் 15 வருஷங்களிலே அவனுக்கு பிறந்த இந்த பிள்ளையான மனாசே கர்த்தருடைய தயவினாலே அந்த எசேக்கியேல் ராஜாவுக்கு கிடைத்த அந்த தயவு, இந்த அற்புத நேரங்களிலே பிறந்த இதே மனாசே இந்த தேவனுடைய காரியங்களினாலே அந்த ராஜாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசமாக, ஒரு பரிசாக அந்த தகப்பனாகிய எசேக்கியேல் ராஜா எண்ணி இந்த மனாசையை எப்படி அவன் வளர்த்திருப்பான், எப்படி கர்த்தருக்குள்ளே பயபக்தியாக வளர்த்திருப்பான் என்றாலும் அந்த ராஜா தம் மரிக்கின்ற பொழுது இதே மனாசே தன்னுடைய 12வது வயசிலே ராஜ்யத்தை சொந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தருணத்திலே வருகின்ற ஒரு காரியமும், அப்படி ராஜ்யத்திற்கு பயபக்தியாக வளர்க்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி எல்லாவற்றிலும் கற்று தேறி வளர்க்கப்பட்ட அதே மனாசே தன்னுடைய ராஜ்ய படத்துக்கு வரும் பொழுது அந்த ராஜ்ய படத்திலே இருக்கின்ற அங்கே முதிய ஆலோசகர்கள், அந்த ராஜ்யத்தினுடைய ஆலோசகர், அரசியல் ஆலோசகர்கள், அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழாமல் தேவனுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளி வாழ்கின்ற அந்த ஆலோசனையுடைய கதையை கேட்டு அந்த ராஜ்யத்திலே தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்த காரியங்களும், தேவனுக்கு பலிபீடங்களை கட்ட வேண்டிய நேரங்களிலே அந்நிய விக்கிர தெய்வங்களில் பலிபீடங்களை கட்டுவது மாத்திரமல்ல தன்னுடைய மகனையே கடக்க பண்ணினதும், அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் சோர்ந்து அந்நிய தெய்வங்களை நமஸ்காரித்ததும், அந்நிய தெய்வங்களுக்கு உற்சாகம் ஊட்டி அந்த விக்கிர வணக்கங்களை ஏற்படுத்தினதுமான இந்த மனாசேயுடைய சம்பவங்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவரால் தேவனுக்கு மிகவும் மிகவும் அருவருப்பானதை செய்தான் என்று எழுதப்பட்டு இருந்தாலும் கடைசி காலத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்ட பொழுதும் மனம் திரும்பாத இதே ராஜாவான மனாசே 55 வருஷ காலங்கள், கிட்டத்தட்ட 55 வருஷ காலங்கள் அந்த எருசலேமை அரசாண்ட போதிலும் கர்த்தருடைய காரியங்கள், வார்த்தைகளை கேட்காமல் அசட்டை பண்ணி கடைசியிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி அசீரிய ராஜாவினாலே பாபிலோன் தேசத்துக்கு கைதியாக பிடிக்கப்பட்டு 2 வெண்கல சங்கிலினாலே அவர்கள் பிணைக்கப்பட்டு அந்த பாபிலோன்
கொண்டு சென்று சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதுதான் அவனுக்கு அங்கே தன்னுடைய பழைய வாழ்க்கைகள், பழைய செய்த தீமைகள், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் உணர்ந்து மனங்கசந்து தேவனை நோக்கி அழுகின்ற ஒரு சம்பவமாக பதியப்பட்டுகிறது. பிரியமான அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகள், இன்று தங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள், நாங்கள் செய்த பாவங்களை எங்கள் தேவன் மன்னிப்பாரோ என்று ஏங்குகிற அநேக ஜனங்களுக்கு இந்த மனசாயினுடைய சம்பவம், தேவன் மனங்கசந்து உண்மையிலேயே மனம் திருந்தி மனங்கசந்து அழுது அவருடைய முறையிட்டு இந்த பாவங்களை முறையிடும் பொழுது நிச்சயமாக தேவன் மன்னிக்கிறார் என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டான சம்பவமாக இவ்வளவு அக்கிரமங்கள், தேவனுக்கு எதிரான காரியங்கள் செய்தது மட்டுமல்ல, அந்த யூதா தேசத்து ஜனங்களையே மிகவும் பின்தங்கிய ஆவிக்குரிய நீதியிலே பின்தங்கி செல்லக்கூடிய அளவுக்கு வழிநடத்தி அந்த யூதா தேசத்து மக்களுக்கு கூட ஒரு சாபத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ராஜாவையே தன்னுடைய ஜெபத்தை கேட்டு மனம் இறங்கி அவனுடைய ஜெபத்தை கேட்டு மறுபடியும் அதே எருசலேம் நகரத்துக்கு அவனை ராஜாவாக கொண்டு வருகிற நம்முடைய அருமையான கர்த்தர் எங்களுக்கு இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சம்பவமாக இந்த சம்பவம் காணப்படுகிறது. இந்த மனசையனுடைய வாழ்க்கையிலே யூதா தேசத்தை ஆண்ட 55 வருஷ காலங்களிலே கடைசி நேரத்திலே தான் மனங்கசந்து தன்னுடைய தீமைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தான் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அப்படி 12 வயசாகும் பொழுது ராஜாவான இதே மனாசே தன்னுடைய தகப்பனார் எசேக்கியா தலை சிறந்த ஒரு நல்ல தேவனுக்கு பிரியமான ராஜாவாக இருந்தது மட்டுமல்ல, அவருடைய நல்ல வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டாலும் அந்த வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டு பொதிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நிராகரித்து தன்னுடைய மனம் போன போக்கிலே தன்னுடைய தீமைகளை அங்கே விதைத்து விட்டு அந்த தூர தேசத்துக்கே ஒரு சாபத்தை ஏற்படுத்தி கொடுத்த ராஜாவாக இந்த மனாசையனுடைய பதிவு இங்கே 2 புத்தகம் 33 காணப்படுகிறது. இதே மனாசையே இளம் வயதாக இருக்கும் பொழுது உண்மையிலேயே நல்ல ஒரு ஆட்சியை செய்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்திருந்தால் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த எருசலேம் நகரத்தினுடைய வீழ்ச்சி அடையாமல் அது காப்பாற்றப்பட்டிருப்பது மட்டுமல்ல, அநேக ஜனங்களுக்கு கூட அது ஆசீர்வாதமாக இருந்திருக்க வேண்டிய நேரத்திலும் இந்த மனசனுடைய காரியங்கள் இந்த தேசத்தையே பாழாக்கினது மட்டுமல்ல, புறஜாதி ராஜாக்கள் வந்து தேசத்தை சிறைப்பிடித்து ஜனங்களை எல்லாம் சிறைப்பிடிக்கிற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்த இதே ராஜா மனாசையை கர்த்தர் கடைசி நேரத்திலே அவன் மனங்கசந்து அழும் பொழுது இரக்கத்தின் தேவன் அந்த ஜெபங்களை கேட்டு பதிலளித்தார் என்பதை விளக்குகிற ஒரு அருமையான சம்பவமாக காணப்படுகிறது. உண்மையிலேயே மனாசையை நினைத்து பார்த்திருக்க வேண்டும். அவன் பிறந்தது கூட கர்த்தர் அந்த தகப்பனாராகிய எசேக்கியேல் ராஜாவுக்கு தயவாக கொடுத்த அந்த கூட்டி கொடுத்த ஆயுசு நாட்களான அந்த 15 வருஷ காலங்களிலே தான் முதல் 3 வருஷ காலங்களிலே இந்த மனாசே பிறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தேவன் கிருபையாய் கொடுத்த தகப்பனாரை கொடுத்த ஆயுசு காலத்திலே பிறந்த இதே மனாசே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த ஒரு பதிவு உண்மையிலேயே மிக வருந்தத்தக்க காரியமாக காணப்படுகிறது. இந்த காரியங்கள் அனைத்தும் எங்களுடைய சம்பவங்களிலே நாங்கள் படித்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் மட்டுமல்ல, இது ஒரு எங்களுக்கு நினைப்பூட்டல் உண்டு பண்ணது மட்டுமல்ல, திருஷ்டாந்தங்கமாக செய்த காரியங்கள் மறுபடியும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் மிகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இன்று அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பேணி கிறிஸ்தவ வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையிலும் தேவனுடைய காரியங்களிலும் அன்பிலும் வளர்த்தாலும் தகப்பன் பெற்றோர்களை போன்று பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்பதை உதாரணமாக இந்த அருமையான தகப்பனாருடைய எசேக்கியேல் ராஜாவுடைய மகனான இந்த மனாசே ராஜா செய்த காரியங்கள் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. அருமையான அன்பு உறவுகள், கடந்த கால காரியங்கள் உண்மையிலேயே மனங்கசந்து அழுதால் எந்த பெரிய பாவங்களையும் நம்முடைய தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இதை மனாசையை போன்று அநேகம் இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் கற்று தேறினவர்களாக இருந்தாலும் தங்களுடைய சொந்த வழிநடத்தல், சொந்த மாம்சத்தின்படி செய்து காரியங்களை செய்து தேவனுடைய வழியில் அண்டையிலே மற்றவர்களையும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிற அநேக மனாசேக்கள் இன்றும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள். இவர்கள் தாங்கள் எல்லாவற்றையும் தெரிந்தாலும் தாங்கள் தெரியாததை போன்று தங்களுடைய மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து இந்த காரியங்களை தடுப்பதனாலே அவர்களுடைய வீழ்ச்சிக்கும் இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கூட இந்த மனாசையை போன்று கடைசி நேரங்களிலே கூட அவர்கள் மனம் திருந்தி தேவனிடத்தில் இருந்து தங்களுடைய மன்னிப்பை கேட்டால் நிச்சயமாக தேவன் அவர்களை மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே வேத புத்தகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எல்லா காரியங்களிலும் எங்களுக்குள்ளே இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் மட்டுமல்ல எங்களுடைய மனசீகமான வாழ்க்கையிலே எந்தவித நன்மைகளும் இல்லை என்பதை வேத புத்தகம் ரோமர்களுக்கு எழுதிய புத்தகம்
7:18 சொல்லுகின்றது. அது எப்படியெனில் என்னிடத்திலே அதாவது என் மாம்சத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்து இருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்திலே இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று பவுல் ரோமனுக்கு எழுதிய புத்தகம் 7:18 சொன்ன வார்த்தையும், அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்கின்ற ரோமர் புத்தகம் 7:19 வார்த்தையும், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்திலே தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று ஒரு நல்ல ஆண்டவருடைய ஊழியக்காரனான பவுல் சொல்லுகிற ரோமர் புத்தகம் 7:21 வார்த்தையின்படி இந்த மாம்சத்திலே எந்த விதமான நன்மைகளும் இல்லை என்பதை உணர்ந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து தேவனுடைய காரியங்களும் தேவனுடைய வார்த்தையின் கீழ் நடக்கிறவர்களுக்கும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நன்மையாக இருக்கும் என்பதை ஒழிய எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் செய்கிற காரியங்கள் முடிவுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்காது. அது எங்களுக்கு நன்மை போல தெரிந்தாலும் அது மற்றவர்களுக்கு தீமையாக இருக்கும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனாசேயையும் அந்த யூதா இனங்களையும் செய்த காரியங்களும், மனாசே யூதா இனங்களுக்கு ஏற்படுத்தின தீமையும், அந்த யூதா இனங்களினுடைய வீழ்ச்சிக்கும் எருசலேம் நகரத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த மனாசேயனுடைய சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. சரிப்பிரியமான அன்பர்களே, இது கோழிக்கோட் டிவியினுடைய சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில இப்பொழுது நாங்கள் ஒரு சிறப்பு பாடலை காப்போம்.